அண்மை செய்தி. பிரதமர் மோடி முன்னிலையில் ஆந்திர முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்க இருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஆந்திர பிரதேசத்தினுடைய 4வது முறையாக ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க இருக்கின்றார். சரியாக 11:27 மணிக்கு கேசரப்பள்ளி என்கின்ற இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட கூட்டத்தின் முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர், தேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் முன்னிலையில் இந்த முதலமைச்சர் பதவியினை சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்க இருக்கின்றார். இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் நேற்றைய தினமே ஆந்திர மாநிலத்தில் அந்த குறிப்பிட்ட கன்னவரம் அருகே இருக்கக்கூடிய கேசரப்பள்ளி பகுதிக்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 3 கட்சிகளை சார்ந்த ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய 175 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 164 தொகுதிகளை தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா கட்சி, ஜனசேனா இந்த கூட்டணி கட்சிகள் இணைந்து கைப்பற்றியிருந்தன. 135 இடங்கள் வரை பெற்றிருந்த சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். இந்த இடத்தை பொறுத்தவரை கேசரப்பள்ளி என்கின்ற இடத்தில் ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆந்திராவினுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அப்துல் நசீர் என்கின்ற ஆந்திர மாநிலத்தினுடைய ஆளுநர் முன்பாக அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என்று பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்திலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் ஆந்திராவில் நடைபெறக்கூடிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றார்கள். சரியாக 11:27 மணி அளவில் முதலமைச்சர் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அதனைத் தொடர்ந்து ஆந்திராவினுடைய அமைச்சர்களாக பவன் கல்யாண் உள்ளிட்ட 24 பேர் பதவியேற்க இருக்கின்றார்கள். ஆந்திராவில் கடந்த 1994 பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தனிப்பட்ட கட்சிக்கு வழங்கியிருப்பதாக இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தன. ஆளும் கட்சியாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி வெறும் 11 தொகுதிகளை மட்டுமே பெறக்கூடிய வகையில் ஆந்திர பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தன. கிட்டத்தட்ட 164 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த பாஜகவை உள்ளடக்கிய அந்த மாநிலத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியான தெலுங்கு தேசம், ஜனசேனா உள்ளிட்ட கட்சிகள் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க இருக்கின்றார். ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வரை இந்த நிகழ்வில் தற்போது பங்கேற்றிருக்கின்றார்கள். இதற்கென பாதுகாப்பு பணியில் 8000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 14 ஏக்கர் பரப்பளவில் இந்த மைதானம் அமைந்திருக்கின்றது. அதில் 2.5 ஏக்கர் அளவிற்கு விழா நடைபெறக்கூடிய மேடைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை பொறுத்தவரை முக்கிய பிரமுகர்கள் தவிர 3 கட்சிகளை சார்ந்தவர்களும் தொண்டர்கள் குவிந்திருப்பதன் காரணமாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கன்னவரம் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக விழா நடைபெறக்கூடிய இந்த கேசரப்பள்ளி பகுதியை வந்தடைந்திருக்கின்றார்கள். தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கட்சியின் தொண்டர்கள் அதிக அளவில் கேசரப்பள்ளியில் குவிந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதி முழுவதுமாக கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறக்கூடிய அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏராளமானோர் அங்கு தொடர்ந்து குவிந்து வருகின்றார்கள். பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வில் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியினை சார்ந்த அந்த கூட்டணி கட்சியின் நபர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். முக்கிய அரசியல் தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றிருக்கின்றார்கள். சரியாக 11:27 மணியளவில் ஆந்திர முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அவரை தொடர்ந்து பவன் கல்யாண் உள்ளிட்ட 24 அமைச்சர்களும் அடுத்தடுத்து பதவியேற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.